இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கைது நடவடிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று காவல் அதிகாரிகளுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவுறுத்தல். குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவு. குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பொது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டுமே ஒட்டு கேட்க முடியும் என்றும் கருத்து. பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அப்புறப்படுத்த உத்தரவிட்டும் அதனை 100% அமல்படுத்தாதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்ற நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட நேரிடும் என்றும் எச்சரிக்கை. நகர்ப்புறங்களில் 500 சதுர அடி வரை உள்ள கடைகளுக்கு சுயசான்று அடிப்படையில் ஒரே நாளில் தொழில் உரிமம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. இளைஞர் அஜித்குமாருக்கு எதிராக நகை திருட்டு புகார் அளித்த பெண் மீது ஏற்கனவே மோசடி புகார். கடந்த 2010ஆம் ஆண்டே திருமங்கலம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற ஊழியர் கொலை தொடர்பாக அவரது மனைவி கைது. கடப்பாறையால் குத்தி கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். பல ஆண்டுகளாக வன்மத்தால் தன்னை விமர்சித்து கேலி சித்திரம் வெளியிடுகின்றனர். கார்ட்டூன் வெளியிடுபவர்களை நினைத்து பரிதாபமாக இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஒரு வார பத்திரிக்கையில் ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. என்ன கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா, நான் பேரை சொல்ல விரும்பலை, எந்த பத்திரிக்கைன்னு நீங்களே புரிஞ்சுக்கிங்க, நீங்களே படித்து பாருங்கள். நான் காவடி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள் எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தரையில் உருளுற மாதிரியும் கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல, ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. பக்தியின் பெயரில் பகல் வேஷம் போடுபவர்களால் அறநிலையத்துறையின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அந்த அளவுக்கு சாதனைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு நம்ம திராவிட மாடல் செய்கிற இது போன்ற சாதனைகள் வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல. பக்தியின் பேர்ல பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனா உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக துண்டை பாராட்டுறாங்க. சிவகங்கையில் போலீசார் தாக்கியதில் மரணமடைந்த அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாருக்கு கூட்டுறவு பால் சங்கத்தில் 30,000 ஊதியத்தில் டெக்னீஷியன் வேலை. அரசு பணி நியமன ஆணை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்கினார் அமைச்சர் பெரிய கருப்பன். தனது மகனை தாய் இழப்பது கொடுமையான விஷயம், அதை யாராலும் மன்னிக்க முடியாது. அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி. தைரியமா இருங்கம்மா, உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அஜித்குமார் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தல்.
சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பது அவரது நேர்மையை காட்டுவதாகவும் பாராட்டு. சிபிஐ விசாரணைக்கே பொதுவாக மாநில அரசு முதலமைச்சர் எங்கள் கையில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது நாங்கள் ஏன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணுங்கிற கேள்வி தான் எழுப்புவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஜென்யூனா நேர்மையாக சிபிஐ விசாரிக்கட்டும்ட்டாங்க. இப்போ சிபிஐ விசாரிக்கிறதுனா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, பிஜேபி கண்ட்ரோல். திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு அதிமுக பாஜகவினர் போராட்டம். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. திருபுவனம் இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் ஆறுதல். எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் என்றும் ஆறுதல். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அஜித் மரணத்திற்கு நீதி கேட்டு நடத்தப்பட இருந்த போராட்டம் ஜூலை 6ஆம் தேதிக்கு மாற்றம். நாளை நடைபெறுவதாக இருந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததை அடுத்து அறிவிப்பு. திமுகவுக்கு எப்பொழுதும் மதிமுக பக்கபலமாக இருக்கும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு வைகோ பேட்டி. நான் வைத்தது இல்லை, வைக்கவும் மாட்டேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருப்போம் என்று தங்கள் தந்தையாரிடம், தலைவரிடம் அவர் இறுதி மூச்சு அடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் நான் உறுதியளித்ததை மேடையிலேயே சொல்லியிருக்கேன். ஆமா, நேற்று கூட சொல்லியிருக்கிறீங்க. இமயமலையை கூட அசைக்கலாம், தமிழகத்தில் திராவிட இயக்கங்களை அசைக்க முடியாது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் வைகோ திட்டவட்டம். ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு வெற்றியை வருகிற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதில் திமுக தனி மெஜாரிட்டி பெறுகிற அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறுவார்கள். கூட்டணி ஆட்சி என்பதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விளக்கம். பொறுத்தமட்டில் அந்த நோக்கமும் இல்லை. அது சரியாக வருமா என்றால் பல பேர் சொல்வதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி, ஆனால் கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும், திமுக தனி மெஜாரிட்டி பெறும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். தேனி தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவரை கடுமையாக தாக்கிய போலீசார். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோவால் மக்கள் அதிர்ச்சி. தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் இளைஞரை போலீசார் சரமாரியாக தாக்கிய வீடியோ குறித்து விசாரணைக்கு உத்தரவு. ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த தேனி மாவட்ட எஸ்பி ஆணை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்தியஸ்தர் நியமனம். ஓய்வு பெற்ற நீதிபதி எம் கோவிந்தராஜை மத்தியஸ்தராக நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாமக எம்எல்ஏ அருளை கட்சியில் இருந்து நீக்குவதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அறிவிப்பு. கட்சி தலைமை குறித்து ஊடகங்களில் அவதூறான விமர்சனங்களை முன்வைத்து வருவதால் நீக்கம் என அறிக்கை. மதுரை ஆதீனத்திற்கு சென்னை சைபர் கிரைம் போலீசார் மீண்டும் சம்மன். ஏற்கனவே 30ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் 2வது முறையாக விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு.
நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு. விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சங்கரன்கோவில் திமுக நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி பதவி இழப்பு. நகர்மன்ற தலைவிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து அறிவிப்பு. கோவை மாவட்டம் குறிச்சியில் 2.46 ஏக்கரில் 8.5 லட்சம் சதுரடியில் அமைக்கப்படவுள்ள தொழிற்பூங்கா. 45 கோடி ரூபாயில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது சிட்கோ நிறுவனம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வழக்கறிஞரின் பெயரில் வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் மாநகராட்சி அலுவலகத்திற்கும் தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல். 2 அலுவலகங்களிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. தரமணி சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதி கேட்டு உள்ளிருப்பு போராட்டம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுதி வழங்காமல் நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு. கர்நாடக முதலமைச்சராக 5 ஆண்டுகளுக்கும் தானே நீடிப்பேன் என்று சித்தராமையா திட்டவட்டம். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு DK சிவக்குமார் முதலமைச்சராக பதவி வகிப்பார் என்று தகவல் பரவிய நிலையில் விளக்கம். காசாவில் 60 நாள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. 6 மாத சிறை தண்டனை விதித்து சர்வதேச குற்றங்களுக்கான விசாரணை அமைப்பு உத்தரவு. ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தால் இந்தியாவுக்கு 500% வரி விதிக்க அமெரிக்கா திட்டம். புதிய மசோதா ஆகஸ்ட் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு.